கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு ஜீவனை கொடுத்து ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின மகா பெரிய நன்மைக்காய் கிருபைக்காய் கொடான கூட நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசுகிற வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறது? இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில் நம்மளை பார்த்து சொல்லுகிற காரியம், நான் இந்த நாளில் வருகிற நாட்களில் நான் சகலத்தையும் புதிதாக்குவேன் என்று சொல்லி அவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். சகலத்தையும், ஒரு காரியம் ரெண்டு காரியம் அல்ல, அவர் சகல காரியங்களையும் புதிதாக்க வல்லவராக இருக்கிறார். நம்மளோட வாழ்க்கையில் எதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறோமோ, நம்மளோட வாழ்க்கையில் இனி அவ்வளோதான், என் வாழ்க்கையில் எல்லாமே நான் இழந்துட்டேன், என் சூழ்நிலை இப்படி இருக்கிறது, இனிமேல் என் வாழ்க்கையில் ஒரு நன்மையான காரியத்தை நான் பார்க்க முடியாது, ஒரு புதிய காரியத்தை நான் பார்க்க முடியாது என்று சொல்லி யாரெல்லாம் நினச்சி இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ, கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியம், நான் சகலத்தையும் புதிதாக்குவேன். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி செய்வேன் என்று சொல்லி அவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அவர் சகல காரியத்தையும் சகலத்தையும் புதிதாக்க வல்லவராக இருக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, அவர் சகலத்தையும் புதிதாக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? வேதத்தில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. முதலாவது அந்த புதிய கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அந்த புதிய கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது மாத்திரம்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் சகலமும் புதிதாய் மாறும். அப்போ அந்த புதிய கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, முதலாவது நம்மளுடைய காலையில் எழுந்திருக்கும் பொழுது நம்மளை நாமே அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்கணும். அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாக இருக்கணும். அப்படி சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது, நம்மளை நாமே அர்ப்பணிக்கும் பொழுது, அந்த நாளில் கிடைக்கிற அந்த புதிய கிருபை, அந்த காலையில் கிடைக்கிற அந்த புதிய கிருபை, அவர் கொடுக்கிற அந்த புதிய கிருபை அந்த நாள் முழுதுமாய் நம்மளோட வாழ்க்கையில் சகலத்தையும் புதிதாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, அந்த புதிய கிருபையை பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்மளோட வாழ்க்கையில் சகலத்தையும் புதிதாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அப்போ அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அவருடைய சமூகத்தில் முதலாவது காத்திருக்கணும். காத்திருக்கிறது மாத்திரமல்ல, புதிய கிருபையை பெற்றுக்கொள்கிறது மாத்திரமல்ல, வேதத்தில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அவர் அருவருக்கிற காரியங்களை, அவர் வெறுக்கிற காரியங்களை நம்ம விட வேண்டியதை அவர் எதிர்பார்க்கிறார். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன: மேட்டின்மையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை, துரோஆலோசனை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்த பேசும் பொய் சாட்சி, சகோதரர்களுக்குள்ள விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே என்று சொல்லி அந்த இடத்துல வெளிப்படுத்தி பேசுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள், வெறுக்கிற காரியங்கள், இதில் சொல்லப்படுகிற காரியங்கள் எப்படினாலும் நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு காரியத்திற்கு ஒரு சின்ன பொய் சொல்லுவோம், ஏதாவது ஒரு காரியத்திற்கு விரோதமாக நினைக்கிற காரியம், தீங்கு நினைக்கிற காரியம், இல்லை கோபம் வருகிற காரியம், எல்லாம் ஏதாவது ஒன்று நம்மளுடைய வாழ்க்கையில் தினமும் நமக்கு நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற காரியம், இதெல்லாம் நான் அருவருக்கிறேன், இதெல்லாம் நான் வெறுக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அப்போ இதெல்லாம் அவர் அருவருக்கிற காரியம், அவர் வெறுக்கிற காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நினைக்கக்கூடாது, அதை செய்யக்கூடாது. அப்படின்னா அதுதான் காலைதோறும் அவரோட கிருபை புதிதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த புதிய கிருபை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த புதிய கிருபையை நம்ம பெற்றுக்கொண்டுட்டோம் அப்படின்னா இந்த காரியம், அவர் அருவருக்கிற காரியம் நம்ம வாழ்க்கையில் இருக்காது. நம்ம அந்த புதிய கிருபையை பெற்றுக்கொண்டுட்டோம் அப்படின்னா அவர் வெறுக்கிற காரியத்தை நம்ம செய்ய மாட்டோம், அவர் அருவருக்கிற காரியத்தை நம்ம செய்ய மாட்டோம். அப்படி செய்யாமல் இருக்கும் பொழுது தான் அந்த புதிய கிருபை நம்மளோட வாழ்க்கையில் கிரியை செய்து அவர் சகலத்தையும் புதிதாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் கர்த்தர் அருவருக்கிற காரியத்தை, வெறுக்கிற காரியத்தை நம்ம விட்டு விடும் பொழுது, அவர் புதிய கிருபைகளை கொடுத்து அவரோட சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது, அவருடைய கிருபையை கொடுத்து அவர் எல்லாவற்றையும் சகலத்தையும் நம்மளோட வாழ்க்கையில் புதிதாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட எதெல்லாம் இழந்திருக்கிறீங்களோ, எதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களோ, அந்த காரியத்தை கர்த்தர் புதிதாக்க வல்லவராக இருக்கிறார். இந்த நாள் முழுவதுமாய் புதிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென்.